ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். ரெட்டியார் சமூகத்திற்கு இடஒதுக்கீடா? ராஜகண்ணப்பனின் துடுக்கு பேச்சு. இந்து வழிபாட்டுக்கு தடையின்றி ஆய்வு நடத்த நீதிமன்றம் அறிவுரை. சாதி மத பிரிவினையிலிருந்து தமிழகத்தை காப்பது திராவிட அல்கோரிதம். உதயநிதிக்குள் உதித்த புது கண்டுபிடிப்பு. மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி சிறையில் சரியாக 5 வேளை நமாஸ் செய்ததால் ஆயுள் தண்டனையாக குறைப்பு. அருந்ததி ராய் மீதான ஊப்பா சட்டத்தை கைவிடுக. இந்திய விவகாரத்தில் மூக்கை நுழைக்கும் இங்கிலாந்து மனித உரிமை ஆணையம். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். தமிழக சட்டசபை நடந்து வருவதை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினோதமான பல விஷயங்கள் அதில் நடந்துக்கிட்டு இருக்கு. பல தீர்மானங்களை அவங்க நிறைவேற்றிட்டு இருக்காங்க. பல கேள்விகளை எதிர்கட்சிகளிலேருந்து கேள்வி கேட்கும்போது அதிலிருந்து நழுவுறது மாதிரி பல விஷயங்கள் செய்கிறாங்க. கருப்பு சட்டை போட்டுட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ முதலாக அவங்க சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுவே ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா அது இந்த அவையை அசிங்கப்படுத்துறதுன்னு அவங்களுக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்குது. இது போன்ற பல வினோதமான சம்பவங்கள் நடந்தும் பொழுது அவர்களை அறியாமல் அவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஜாதி வெறுப்பு அதுவும் கூட இப்பொழுது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சட்டசபை நிகழ்வு இப்பொழுது நேரடியாகவும் ஒளிபரப்பாகி வருகிறது. சில நேரங்களில் இல்லைன்னு இவங்க மறைக்க முடியாது. இப்போ அதெல்லாம் லைவில் வந்ததுனால உடனே சமூக வலைதளங்களே எடுத்து போட்டுறாங்க. அப்படி அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் ரெட்டியார் சமூகம் குறித்து பேசியது. அவங்கெல்லாம் ரொம்ப சௌக்கியமாக இருக்காங்க, ஓட்டெல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு என்ன இடஒதுக்கீடு வேண்டியிருக்கு அப்படிங்கிறது மாதிரி அவர் மிக அலட்சியமாக அவர் பேசியது. அது இன்று ஒரு பத்திரிகையில் நான் அப்படியெல்லாம் ஒரு சமுதாயத்தை கிண்டல் செய்வது போல் பேசலை அப்படின்னு அவர் சொன்னதாக செய்திக்குறிப்பில் வந்திருக்குது. ஆனாலும் அவர் பேசியது சமூக வலைதளங்களில் பரவிடுச்சு. இது வந்ததுனால வேறு வழி இல்லை, நீங்கள் வருத்தம் தெரிவிங்கன்னு சபாநாயகரும் சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் அவர் இப்பொழுது சொல்லியிருக்கிறதாக தெரியுது. திராவிடம் ஜாதியை ஒழிக்கத்தான் வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜாதியை வைத்து அவர் பேசியிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? திராவிடம் எந்த ஜாதியை ஒழிச்சிருக்கு? மாறாக திராவிடமானது மக்களிடையே ஜாதி வெறியைத்தான் வளர்த்துள்ளது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். கேரளாவில் எல்லாரும் பேருக்கு பின்னாடி ஜாதியை போட்டுக்கிறான், ஆந்திராவில் போட்டுக்கிறான், கர்நாடகாவில் போட்டுக்கிறான். அங்கே விட பிரச்சனை இங்கே ஜாதிய பிரச்சனை. இங்கே அதுக்கு பல்வேறு ஆதாரங்கள் நம்மளால் சொல்ல முடியும். நீங்கள் அதுக்கு இந்த வேங்கை வயலாக இருக்கட்டும், இல்லைன்னா இதுக்கு பக்கத்தில் தஞ்சாவூர் புதுக்கோட்டைக்கு நடுப்புற இருக்கிற அந்த ஊரில் சாணி கலந்ததாக இருக்கட்டும், இல்லை இவங்களுடைய இந்த அமைச்சர்களோட மேட்டிமைத்தனம் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இதே ராஜகண்ணப்பன் இது சர்ச்சையில் சிக்கிறது 3வது தடவையோ 4வது தடவையோ. திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சேரை கொடுத்தாரு. உனக்கு இது போருண்டா அப்படின்னு அவருடைய உள்நோக்கமும் அவர் உள் மனசு சொல்லிச்சோ என்னமோ தெரியாது. இருந்தாலும் அவரை ஒரு மனிதனாக மதித்து அதை செஞ்சுருக்க வேண்டும். அது மனித நாகரிகத்துக்கு நாமளாக இருந்தால் கூட என்ன பண்ணுவோம், திருமாவளவன் வந்தாருன்னா வாங்க உட்காருங்க, என்ன ஒரு கட்சியோட தலைவர் அப்படின்னு, கட்சியோட தலைவருங்கிறத தாண்டி ஒரு மனிதன் அப்படின்னு. அதை ஒரு கட்சியாக நான் ஒரு கம்பெனியாக தான் பார்க்குறேன். அது விடுதலை சிறுத்தை கம்பெனி, அது கட்ட பஞ்சாயத்து கும்பலை நான் அதை கட்சியாக கூட பார்க்கல. இருந்தாலும் ஒரு மனிதனாக வர வாங்கண்ணே அப்படின்னு நாம் எந்த மாதிரி ஒரு இதில் உட்காடுறோமோ அதே அளவுக்கு தான் கொடுப்போம். ஆனால் ராஜகண்ணப்பன் தன்னை முத்துவேலர், கருணாநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினுக்கு ஈக்குவலாக நினச்சிட்டு இப்படி அகங்காரமாக அப்படியே இதில் உட்காந்துருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு பிளாஸ்டிக் சேரை கொடுத்துருக்காரு. அதே ராஜகண்ணப்பன் ஏற்கனவே அங்கே இருக்கிற ஆர்டிஓவை ஜாதியை சொல்லி திட்டி அது ஒரு பிரச்சனையாகி அதனால தான் அவருக்கு இலாக்கா மாற்றமே நடந்தது. இப்போ சட்டசபையில் எள்ளி நகையாடுறாரு. அவருடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய கிண்டல் கேலிங்கிறது இதுக்கு நாள் KN நேரு கேட்டதாக சொல்லப்படுகிறது. அப்பாவும் அதை சபை குறிப்பில் நீக்கிட்டாருன்னு. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, முகமது பின் துக்ளக்கில் நீங்கள் உங்கள் கருத்துக்களை கூறலாம், ஆனால் அதனை கேட்டு நடக்க வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவார். முகமது பின் துக்ளக்கா நடிக்கிற சொல்லுவார். அந்த மாதிரி அப்பாவு, MK ஸ்டாலின் இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட முகமது பின் துக்ளக்காவே மாறிட்டாங்களோங்கிற ஒரு ஐயப்பாட்டுக்கு நமக்கு இதிலேருந்து வர இதாக இருக்குது. நேரு எங்களையும் பிற்படுத்தப்பட்டவர்களை OBCயில் சேருங்க அப்படின்னு கோரிக்கையை வச்சதாகவும், அதுக்கப்புறம் சபாநாயகர் நான் இது ராஜகண்ணப்பன் பேசினதை நான் இதில் குறிப்பிலிருந்து நீக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணதாகும். ஆனால் இதெல்லாம் சபாநாயகருக்கு எங்கேருந்து இப்படி ஒரு கொஞ்சமாவது ஒரு நேர்மைத்தனம் வந்திருக்குன்னு நினச்சா, ஒரு பழைய வீடியோ, அதுவும் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளரை
தாமிரபரணி ஆறில் வந்து துப்பாக்கியால் சுடப்பட்டு 18க்கும் மேற்பட்டவங்க இறந்தபோது அப்பாவு அப்போ பேசின ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக வந்திருக்கு. திமுகவும் கருணாநிதியும் தான் தமிழ்நாட்டில் ஜாதிய வெறியே தூண்டுறது அப்படின்னு சொல்லி இதே அப்பாவு பேசியிருக்காரு. அதாவது அப்பா அவர் தமாகால இருந்தார். தமாகால இருந்தாலும் அவர் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து இன்னி வரைக்கும் மாறலைங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடை காமிக்குதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய எங்கள் பக்கத்து ஊரை சேர்ந்த ஓமாமலி இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய இப்போ குறிஞ்சிப்பாடி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் எங்கள் அந்த கொள்ளைக்கரை ஓரமாக இருக்கார். அவர் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க வரும்போது ஒரு பெரிய மகாராஜா மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பாரு. அந்த இவங்களை வந்து எம்எல்ஏ காட்டுமன்னாருடைய எம்எல்ஏவும் நிற்க வச்சு பேசுவார். அதே மாதிரி பாய்மாருங்களை அவரை பார்க்க வந்த பாய்மாருங்களை தேர்தல் போது அவங்களுக்கு ஆசனம்லாம் கொடுத்து சேர்லாம் போட்டு உட்கார வச்சவர். தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ எப்படி விடுதலை சிறுத்தையை ட்ரீட் பண்ணாரோ அதே மாதிரி தான் பாய்மாரை ட்ரீட் பண்ணார். இது 2வது. 3வது நீங்கள் சேகர் பாபுவும் நீங்கள் பார்க்கலாம். இல்லை பாய்மாரை அவர் அப்படி ட்ரீட் பண்ணது உங்களுக்கு வருத்தமாக சந்தோஷமான? அது நான் ஒரு கருத்தாக நான் சொல்கிறேன். பார்க்குறவங்க முடிவு கூட்டுருவோம் நம்ம. ஏன்னா நான் தான் திருமாவளவனையே மனிதனாக மதிக்கணும்னு சொல்லும்போது பாய்மாரங்களுக்கு மாற்று கருத்து சொல்லுவேனாங்கிறத பார்க்குறவங்க புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இதில் என்ன ஒரு இதுன்னா இவர் இருக்கார் சேகர் பாபு. என்னதான் அது வந்து அவங்க வீட்டு பிரச்சனை, ஒரு பொண்ணை பெற்றவன் ஸ்தானத்துலேருந்து யோசி அப்படின்னு சொன்னால் கூட நாடக காதலை ஆதரிக்கிறவங்க இவங்க தான். அப்போ இந்த கம்யூனிஸ்டுக்காரங்க வந்து திருநெல்வேலியில் அவங்க கட்சி ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க சேகர் பாபுவோட பொண்ணுக்கு வந்து இப்போ குரல் கொடுத்துருக்கணுமா இல்லையா? பொதுவெளியில் பிரச்சனை ஆஃபீஸில் வச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணுங்கிறீங்க. அதை செய்யலாம். இல்லைன்னா அண்ணா அறிவாலயத்திலே அழிச்சிட்டு போய் ஸ்டாலின் முன்னாடி இல்லை இவரை வர சொல்லி ஆசிரியர் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்கல்ல, புரோகிதருக்கு பதிலாக ஆசிரியரை வச்சு இவங்க அவரை வச்சு கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஊருக்கு எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னா, சேகர்பாபு வந்து பொண்ணை பெற்றவன் அந்த இது எனக்கு புரியுது. அப்போ நீ அடுத்தவனுக்கு வந்து நீ பேசக்கூடாதுல்ல. இந்த உடுமலையில் சங்கர் அவருக்கு ஒரு நீதி, அதுக்கப்புறம் தருமபுரியில் ஒரு நீதி, ஊருக்கு ஒரு நீதி, ஆளுக்கு ஒரு நீதி, ஜாதிக்கு ஒரு நீதி, ஆனால் திராவிடத்துக்கு வேறு நீதி கேட்டால் இது சமூக நீதி. என்ன உருட்டுறாங்க பாருங்கள். அவங்க வாய் அவங்க உருட்டுனாலும் பாதிக்கப்படுறது மக்கள் தானே. அதனால் இவங்க வந்து ஜாதி வெறியின் மொத்த உருவம் இந்த திராவிட கம்பெனி. சமூக நீதினு பேசி மக்களை ஏமாத்துறாங்க. இது வந்து இதுக்கு ஆரம்ப புள்ளி இந்த ஆட்சியில் 2021க்கு அப்புறம் ஸ்டாலின் தான் நான் குற்றம் சொல்கிறேன். என்ன காரணம்னா, பிராமணர் அல்லாதார் அப்படின்னு ட்விட்டர்லேயே நீங்கள் போட்டிருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ டீசெண்டாக போட்டிருந்தாலும் இல்லை பார்ப்பன அல்லாதார், கரெக்டு, பார்ப்பனர் அல்லாதார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது அவரு. அதே மாதிரி தினசரி பார்ப்பனர்னு ஏற்றுறவங்களை கூப்பிட்டு கௌரவிக்கிறது அவரு. இந்து மதத்தில் அதுவும் நம்ம தமிழ் கடவுள் முருகனுடைய கந்தசஷ்டி கவசத்தை கேவலப்படுத்தினவனுக்கு கூப்பிட்டு பொன்னாடை போற்றி பன்னாடைக்கு பொன்னாடை போத்துறாங்கன்னு கிண்டல் பண்ணுவாங்க பாருங்கள். அதெல்லாம் செஞ்சு கௌரவிச்சது அவரு. அதனால் இந்த வெறுப்பு அரசியலை விதைக்கிறதே ஸ்டாலின், அதோட வழித்தோன்றல் இவங்க. இது வந்து எங்கே வந்து நிற்கிது பாருங்கள். நீங்கள்லாம் ஓட்டில் வச்சு நல்லா இருக்கிறவங்க தானே. எல்லா ஜாதியிலையும் ஏற்ற இறக்கங்கள் இருக்குது, எல்லா சமூகத்திலையும் இருக்குது, எல்லா மதத்துலையும் இருக்குது. அதில் வந்து யானைக்கு ஆடுறோம்னா குதிரைக்கு குடுறோம் அப்படின்னு தெலுங்கு பேசுகிறவன்ட்ட போய் பேசுகிற கதையாக தான் இவர் ராஜகண்ணப்பன் சொல்கிறாரு. அவங்களுடைய மன வக்கரத்தை காமிக்குது. இது ஜாதி வெறி பிடித்தது தான் இந்த திராவிட கும்பலுங்கிறத மக்களும் புரிஞ்சுக்கணும். நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு என்னென்னா, தாமிரபரணி ஆற்றில் வந்து மாசு அடைஞ்சிருக்குது. இந்த மாசு எதனால் காரணம் அப்படின்னா, இந்துக்கள் வந்து அவங்களுடைய ரிச்சுவல்ஸ், குறிப்பாக திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறது, இந்த ஆடி அமாவாசை இது மாதிரி நாட்களில் இருக்கும் பொழுது அதிகமாக அங்கே மக்கள் இந்துக்கள் வந்து இந்த ரிச்சுவல்ஸ் செய்கிறதுனால மாசடைந்திருக்குது. இதற்குன்னு நீங்கள் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும். இந்த தர்ப்பணம் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடத்த பாபநாசம் அந்த பகுதியில் தாமிரபரணி ஆற்றில் போகிற இடத்துல நீங்கள் கொடுக்கணும். அதிகப்படியாக மக்கள் வந்து இந்த மாசு ஏற்படுத்துகிறாங்க, இதற்கு ஒரு வழிவகை செய்ய வேண்டும்னு ஒரு பப்ளிக் லிட்டிகேஷன் ஒருத்தர் போட்டிருக்காரு, முருகன்கிறவர். அது சம்பந்தமாக கோர்ட் ஒரு அப்சர்வேஷன் சொல்லியிருக்கு. இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமைக்கு தொந்தரவு தராமல், அதை தடை செய்யாமல், அதே நேரத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும்படியாக அதுக்கான நீங்கள் ஆய்வு மேற்கொள்ளணும் அப்படின்னு அரசுக்கு சொல்லியிருக்காங்க. அரசு உடனே எப்போவும் இந்த கோர்ட்டு சொல்கிறத உடனே கேட்டுரும் இல்லையா, உடனே அந்த அரசு தரப்பில் ஆதரவான வக்கீல் இல்லை இதுக்காகவே அரசும் கோயிலும், அரசையும் சும்மா சேர்த்துக்கிட்டாரு, கோயிலேருந்து இதுக்காக ஒரு 5 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க, இது மாதிரிலாம் எப்படி பண்ணணுங்கிறதுக்காகலாம் மாஸ்டர் பிளான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த மாஸ்டர் பிளானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது தமிழக அரசோ இந்து அறநிலையத்துறையோ இந்துக்களுக்கு ஆதரவாக, பெரும்பான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்று யாராவது நினைத்தால் அது வந்து சூரியன் மேற்கில் உதிக்கிறதுக்கு
அப்படின்னு நினைக்கிறதுக்கு சமம். அது எப்படி திமுக ஆட்சியில் ஊழல் இருக்காது, ரவுடிசம் இருக்காது, கட்ட பஞ்சாயத்து இருக்காது, கள்ளச்சாராய சாவு இருக்காது அப்படின்னு நம்புகிறவங்க தான் இதையும் நம்ப முடியும். ஏன்னா இவங்களுடைய கடந்த கால வரலாறு, இவங்களுடைய செயல்பாடு எல்லாமே, இவங்களுடைய நோக்கமே ஸ்டிக்கர் ஓட்டுறது. கண்டதேவியில் 15 வருஷம் கழித்து தேரோட்டம் நடக்குது. அங்கே லோக்கலில் இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து, அங்கே ஆர்எஸ்எஸ் மாதிரி ஜாதியை கடந்து செயல்படக்கூடியவங்கள்லாம் சேர்ந்து, இந்து முன்னணியெல்லாம் சேர்ந்து முயற்சி செஞ்சு கண்டதேவியில் தேரோட்டம் நடக்குது. எங்கள் ஆட்சியில் தான் தேரோட்டம் நடத்துகிறோம், நாங்கள் தான் நடத்துகிறோம் அப்படிம்பாங்க. ஆனால் நெல்லையப்பர் கோவிலில் ஏன்டா தேரோட அறந்து போச்சு அப்படின்னு கேட்டாக்க, இல்லை அது நிறையா பேர் பிடிச்சி இழுத்துட்டாங்க, நிறைய பேர் பிடிச்சி இழுத்தா தேர் வேகமாக வரும். நிறைய பேர் இழுக்கிறதுக்கு பேர் தான் தேர். அதுக்கு ஒரு ஆளாக இழுக்க முடியும், ஊர் கோடி தேர் இழுக்கிறதுனே சொல்கிறது நம்ம ஒரு இது வச்சனமே உண்டு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏன் எல்லாரும் இழுத்துட்டாங்க, ஒரு ஆளால் எப்படி அந்த தேரை இழுக்க முடியும்? அதை அந்த இழுத்த ஒன்றா அருகிற அளவுக்கு இருக்குன்னா அப்போ இவங்களுடைய மெயின்டெனன்ஸ் எவ்வளோ? எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுற இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு இதெல்லாம் முன்னாடியே செக் பண்ணி செக் அண்ட் பேலன்ஸில் கொண்டு போக வேண்டிய இந்த அரசு அதை பற்றியே கவலைப்படாமல் இது வந்து ஒரு இந்து விரோத அரசுன்னு சொல்கிறதுல என்ன தப்பு? அதை சொல்லுங்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இல்லை அடுத்தடுத்து நடக்கிறதுனால நீங்கள் ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அறந்தாங்கியில் ஒரு தேரே கவுந்து போச்சு, தேரே கவுந்து போய் அது வந்து அதே மாதிரி கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு தேரோட்டமே நடத்தாத அப்படின்னா என்ன, மேலே கரண்ட் கம்பி போகுதுங்க, போராடி தான் கடைசியில் இந்த மாதிரியே இவங்க தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராகவே எல்லா விஷயத்துலையும் செயல்படக்கூடியவங்க. நீங்கள் வந்து சர்ச்சில் போய் வழிபடலாம், மசூதியில் போய் வழிபடலாம் சீன வைரஸ் காலத்தில், ஆனால் கோவிலை மட்டும் திறக்க மாட்டோம். அதுக்கு இளஞ்சிங்க அண்ணாமலை போய் போராட்டம் நடத்தினதுக்கப்புறம் தான் மக்களுக்கு வழிபாட்டு உரிமையை மீண்டும் கிடைக்கப்பட்டது. இந்த அளவுக்கு செயல்படக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கோர்ட்டில் போய் சொல்கிறேங்கிறது மைசூருக்கும் மைசூர் பாக்குக்கும் என்ன சம்மந்தமோ அதுதான் இவங்களுடைய ப்ளூ பிரிண்ட்டு, எங்களுக்கு மேஜர் பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு தெரிஞ்சு அந்த வழக்கு போட்டவருக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஊர்கிட்ட திருவையாறு புஷ்யப்படித்துறை இருக்குது, இது கும்போணத்தில் மாமாங்க குளம் இருக்குது, இதில் திருச்சி அம்மா மண்டப படித்துறை இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும், எங்கள் ஊரில் கொள்ளடத்தில் மாசி மகத்துக்கு ஜனங்க வராங்க. எல்லா ஊர்லேயுமே நீங்கள் எங்கெங்கெல்லாம் நதிகள், ராமேஸ்வரத்தில் அங்கே அக்னி தீர்த்த கடல்னு அந்த இதுக்கு பேர். நான் சொல்கிறது நதி ஓரமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நதி ஓரமாக தான் வந்து மக்களுடைய நாகரிகமே மேம்பட்டுருக்கு. அதனால தான் தஞ்சை மக்கள் வந்து ஒரு மேம்பட்ட அளவில், ஒரு சிந்தனை அளவில், ஒரு சிந்தனையாலும் செயலாலும் செல்வத்தாலும் செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணமே நதி, நம்மளுடைய நதி நாகரிகம் தான் வச்சுங்க. இந்த அம்மா மண்டப படித்துறை இந்த பகுதிகள்லாம் வந்து ஓரளவுக்கு கட்டுப்பாடாக இருந்தாங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன கருத்து, பக்தர்களே நம்ம மேலே பாஞ்சு பிராண்டக்கூடாது, அந்த ஒரு இதோட நாம் ஒரு கோரிக்கையோட மக்கள்கிட்ட சொல்கிறேன். திருநள்ளாறில் போய் நலன்குளத்தில் போய் நீங்கள் முழுகி எழுந்து நீங்கள் போய் சனீஸ்வர பகவானையும் தர்பாரண்யேஸ்வரையும் வழிபடலாங்கிற ஒரு நமக்கான ஒரு உரிமை இருந்தது. எவனோ ஒரு ஜோசிகாரன் சொன்னாங்கிற பேச்சை கேட்டுட்டு நலன்குளத்தில் இவங்க துணியெல்லாம் அவுத்து விட்டு மலைமலையாக துணி குமிஞ்ச உடனே அதுக்கப்புறம் தண்ணியை விட துணி அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஆளை போட்டு துணியை எடுக்க 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 நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா எவன் ஜட்டியாக தான் உங்கள் தலையில் படும், அந்த அளவுக்கு அங்கே இருந்தது அது. அதுக்கப்புறம் அந்த துணியெல்லாம் அள்ளி கரையில் போடுறதுக்கு ஒரு 4 ஆளை போட்டு அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் விட்டு, இந்த கோவில் வந்து தர்மபுரம் ஆதீனம் இதில் இருக்குது, திருநள்ளாறு கோவில், அவங்களும் மேக்ஸிமம் ஏதோ ட்ரை பண்ணி பார்த்து கடைசியில் ஒன்றுமே பண்ண முடியல. நீ இப்படி இருந்தால் தானே அட்டூழியம் பண்ணுறேன்ட்டு சுற்றி கம்பி வேலி போட்டு கட்டி பூட்டி வச்சுட்டாங்க. அதே மாதிரி ராமேஸ்வரம் போய் கடலில் முழுங்கி ஏந்தோன்னா அங்கேயும் துணி, காலுங்கீழ துணி, சுற்றி துணி மலைமலையாக குமிஞ்சு கிடக்கு. எவனோ ஜோசிகாரன் சொன்னாங்கிறதுனால இது வந்து ஒரு 15-20 வருஷத்துக்குள்ளே வந்த ஒரு டார்ச்சர் இந்த ஒரு விஷயம். இது வந்து அவனுடைய இது வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லி இது பண்ணும்போது குறைஞ்சபட்சம் அரசு இதை ஃபில்டர் பண்ணுற ஒரு வழியை பண்ணி நீராடுறது நதியில். இப்போ நீங்கள் வந்து தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மாலையபட்ச திதி, இந்த மாதிரி அமாவாசை, பௌர்ணமி, அதுக்கப்புறம் இது கிரகண காலம், எல்லாமே நம்மளுக்கு வந்து நெருங்கிய தொடர்பு. நம்மளுக்கு நீரோட்டமும் மனித வாழ்க்கையும் இந்து சமுதாயமும் பின்னி பிணைந்தது. அவன் திதி கொடுக்கறதோ காரியம் செய்கிறதோ நதி தீரத்தில் தான். நீங்கள் இப்போ கூட போய் மயிலாப்பூர் கபாலி கோவில் வாசலில் போய் பாருங்கள், அந்த குளத்தங்கரையில் பாருங்கள், அங்கே கூட அங்கே இது பண்ணிகிட்ருக்காங்க. தண்ணி இல்லாத கேஆர் கோவில் குளத்துக்கிட்ட பாருங்கள், அந்த குறிப்பிட்ட அந்த வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவங்க அந்த இடத்துல ஒரு அடிப்பம்பு வச்சு
தண்ணி டேங்க்கும் வச்சு அவங்க காரியம் பண்ணுறதுக்காக டி நகர் பகுதியில் வாழக்கூடிய வன்னியர்களுக்காக அந்த குளத்தங்கரையில் செய்கிறது தான் ஐதீகம்னு சொல்லி அந்த அளவுக்கு இந்து சமுதாயத்தில் அனைத்து சமுதாய மக்களுக்கும் அதுவும் மாசி மகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓமாமலியூரில் பட்டியலின மக்கள் தான் மிக அதிகமாக. இதை கல்கி அவருடைய பொன்னியின் செல்வன் இதுலேயும் சரி, மயிலக்காளைங்கிற ஒரு நாவல்லையும் இதையும் குறிப்பிட்டு எழுதியிருக்காரு. அந்த அளவுக்கு ஜாதி வேறுபாடு இல்லாமல் நதிகளை ஒட்டியே மனிதனுடைய நம்பிக்கையும் நாகரிகமும் அமைந்த இடத்துல மக்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து செயல்படணும். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்கிறதுனால மூட்டைப்பூச்சிக்காக வீட்டை கொளுத்துற கதையா இந்த பயலெல்லாம் என்ன பண்ணுறானுங்க? விநாயகர் சதுர்த்தி வந்ததுன்னா இந்து முன்னணிக்கும் விநாயகரை வைப்பவர்களுக்கும் எச்சரிக்கை, நீங்கள் நீர்நிலைகளில் அதை செய்யக்கூடாது, கட்டுப்பாடு விதித்துள்ளோம். இதெல்லாம் இப்போ பேசுகிறவங்க நீங்கள் 3000 பிள்ளையார் போன வருஷம் வச்சிங்க, இந்த தடவை எப்படி 3001 வைக்கலாம் அப்படின்னு கேட்குற இந்த பயலுங்க யாரையாவது போய் ஏதாவது ஒரு ஜமாத்தாரை கூப்பிட்டு, சார் போன வருஷம் நீங்கள் 200 ஆடு வெட்டினீங்க, 4 ஒட்டகம் பலி கொடுத்தீங்க, இந்த வருஷம் நீங்கள் 201 இல்லை 5வது ஒட்டகம் பலி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அருகதை இவங்களுக்கு உண்டா அப்படிங்கிறத மக்கள் கேள்வி கேட்கணும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் மக்களும் கட்டுப்பாடோடு இருக்கணும், அரசாங்கமும் இந்து விரோத மனப்பான்மையை விட்டு போகணும். ஏன்னா நதிகளை ஒரு இயற்கையின் மறுவடிவமாக பார்க்கக்கூடிய ஃபாரினில் பல்வேறு நாடுகளில் அந்த நதிகளினுடைய தூய்மை பராமரிக்கப்படுகின்றது. ஆனால் நம்ம ஊரில் நதி புனிதம், அதில் நதியில் போய் நீராடுறதே ஒரு முக்கியமான தீர்த்தமாடுதல்ங்கிறதே ஒரு பெரிய விஷயமாக நம்பிக்கையாக கருதப்படக்கூடிய காசியில் போய் இவங்க இல்லாத அட்டுழியான நம்ம ஆளுங்க பண்ணவும், நல்ல வேலை ஒரு சுயம் சேவகர் பிரதமரானவுடனே அந்த தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவுடனே அந்த எந்த அளவுக்கு சீர்படுத்தி முன்னாடி காலை வச்சாலே குழன்னு இருக்கும் அப்படின்னு பல பேர் அந்த இறங்கி குளிக்கிறதுக்கே சங்கடப்பட்டவங்கெல்லாம் இன்றைக்கி இறங்கி நல்லா அமுங்கி குளிச்சுட்டு அவங்களுடைய மத நம்பிக்கைகளை மத சடங்குகளை செய்கிறாங்க. எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பார் நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், அந்த காசியில் படகுல போய் அங்கே போய் திதி கொடுக்க தர்ப்பணம் கொடுக்க போகிறவங்க பால் எடுத்துகிட்டு போகும்போது இப்போ செஞ்சு வைக்கிற அந்த சடங்குகளை செஞ்சு வைக்கிற புரோகிதரை பால் பேக்கெட் கொண்டு வராதிங்க, பாத்திரத்தில் கொண்டு வாங்க, அப்படி ஒருவேளை பால் பாக்கெட்டில் கொண்டு வந்தால் அதுக்கு தனியாக ஒரு பையை வச்சு அதை கரையில் கொண்டு வந்து சேர்த்து அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அங்கே மாற்றம் வந்திருக்கு. அதே மாதிரி மாற்றம் நம்ம மயிலாடுதுறை இதில் கூட நம்ம பார்க்கலாம். கடமுக படித்துறையில் கூட ஓரளவுக்கு அங்கே பல்வேறு மாற்றங்களை, அங்கே நம்மளுக்கு நிறையா நண்பர்கள் இருக்காங்க. அதில் ஒரு யோகா மாஸ்டர் இருக்கார், அங்கே அப்பர் சுந்தரம்னு ஒருத்தர் இருக்கார். அவங்கெல்லாம் டெடிக்கேட்டடாக நம்ம மயிலாடுதுறை ராஜேந்திரன் போன்றவர்கள்லாம் அங்கே இந்த ஆறு மாசுபடாமல் இருக்கணுங்கிறதுக்காக வேலை செய்கிறாங்க. அதனால் இதில் சமுதாய அர்ப்பணிப்பு உணர்வுகளோட சமுதாய சிந்தனையோடு செயல்படுறவங்களுடைய கருத்தை கோர்ட்டும் அரசாங்கமும் கருத்தில் கொள்ளணும். இந்த செவிட்டு அரசாங்கத்துக்கு காதில் விழாது. இருந்தாலும் மக்கள் இந்த நம்மளுடைய நதிகளையும் நம்மளுடைய கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும்னால் நதிகளும் நீர்நிலைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். நாமும் நம்முடைய ஒத்துழைப்பை நல்குவோம். நீங்கள் திராவிடம்தான் ஜாதி பிரச்சனைக்கே காரணம் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறீங்க. அது எந்த அடிப்படையில் சொல்கிறீங்கன்னு தெரில. ஆனால் ஒரு ஃபயர் வால் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இந்தியா முழுக்க பல இடங்களில் ஜாதி பேதங்கள் பிரிவினைகள்லாம் இருந்தால் கூட அதை தடுத்து நிறுத்துவது தமிழகத்தில் எதுன்னா திராவிட அல்கோரிதம் தான் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு புது கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு அதை சட்டசபையிலையும் பதிவு செய்திருக்கிறார். அப்புறம் கேலோ இந்தியாவில் எப்படி தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் பரிமளித்து கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லிட்டு, அதாவது மத்திய அரசு நிதி ஒதுக்கீடில் பாராமுகமாக இருந்தால் கூட கிடைக்கும் நிதியை வைத்து இங்கே எவ்வளோ வீரர்கள் உருவாக்கிட்டு வராங்க, அதற்காக தமிழக அரசு என்னென்ன முயற்சிகள்லாம் எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறதெல்லாம் பட்டியல் சொல்லிவிட்டு பெண்களுக்கு உரிய மரியாதை ஜெண்டர் ஈக்குவாலிட்டிலாம் இங்கே தான் கொடுக்குது. அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கொடுக்கறதுக்கு காரணமே பெரியாரும் அண்ணாதுரையும் கருணாநிதியும் தான். இதுதான் திராவிட அல்கோரிதம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? அது வீரமங்கை வேலு நாச்சியார், ராணி மங்கம்மா, ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய், அவ்வளோ ஏன் லண்டன், யூரோப், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா இந்த கண்டங்களில் இருக்கக்கூடிய பெண் முன்னேற்றத்துக்கும் காரணம் ஈவேராதான்னு சொல்லிடலாம். நல்லது நடந்தால் ஈவேரா, கெட்டது நடந்தால் நீங்கள் சனாதனம், ஆரியம், பார்ப்பனம், ஆர்எஸ்எஸ் இப்படின்னு என்ன வேணால் இவங்க பேசலாம். அதாவது நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, என்ன அடிப்படையில் சொல்கிறீங்கன்னு. ஒரு நெட்டில் போய் அதை கொஞ்சம் தீவிரமாக தேடி எடுக்கணும். என் பையன்கிட்ட கேட்டேன் ஒரு கேள்வி, தமிழ்நாட்டில் ஜாதி ஒழிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னும் போது அவங்க கொஞ்சம் டேட்டா இது ரிசர்ச் பண்ணும்போது அவன்கிட்ட கேட்டேன், என்னடா இது
இது எவ்வளோ தூரம் எதுன்னா அதுக்கு அவன் சொல்கிறான், எங்கெங்கெல்லாம் ஜாதிக்கு பின்னாடி பேரை போடாமல் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஜாதி வெறியும் ஜாதிய வன்மமும் அதிகமாக இருக்குது, ஜாதி பேரை போகிற ஊர்களில் இது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஒரு போய் மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு நடத்தி 10 லட்சம் பேருக்கு மேலே நடத்தியிருக்காங்க. 2000 பேர் 3000 பேர்கிட்ட கருத்து கணிப்பு நடத்துறதே ஆல்மோஸ்ட் கரெக்டாக வந்துடுது. லைலா காலேஜ் எடுக்கக்கூடிய சர்வே மாதிரி இல்லை, இது நல்லா இதை 10 லட்சம் பேரை பார்த்து இதை எடுத்த சர்வேயை ஒரு ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக என் பையன்கிட்ட இதை பற்றி கேட்டுட்டு இருந்தபோது சொன்ன வார்த்தை இது. இது வந்து பல பேர்கிட்ட நான் கேட்டபோது அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சாதாரணமாக முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நபர்கள் பேரை சொல்லும் போதே என்ன நாயுடு என்ன முதலியார இப்படி பேசுகிறவங்க இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு மனசில் வக்கரம் கிடையாது. ஜாதியே ஒழிச்சிட்டோம், ஜாதியே ரப்பர் வச்சு அழிச்சிட்டார் ஈவேரா அப்படின்னு சொல்கிறவங்களுக்குள்ள தான் பிளாஸ்டிக் சேர் கொடுக்கறதும் ரெட்டியாருங்கெல்லாம் கொழுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறதும் அந்த வன்மத்தோடு இருக்கிறதும் இதுதான் ஒரு காரணம். அதுலேயே நீங்கள் அல்காரிதன்னு சொன்னது வந்து அல்கொய்தான்னு என் காதில் விழுந்தது. நல்ல வேலை கிட்டத்தட்ட வன்மமும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அல்கொய்தாவோட மனப்பான்மையோடு தான் இருக்காங்க இவங்களும். இதில் இந்த கேலோ இந்தியாவுக்கு வந்து நாங்கள் அவங்க பாருங்கள் மத்திய பிரதேஷ்க்கு 26 கோடி தான் கொடுத்தாங்க, நமக்கு 10 கோடி தான் கொடுத்துருக்காங்க, மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்துக்குது அப்படின்னு பொய் சொல்லுவது தான் திராவிட உருட்டுனே ஆகி அதுதான் ஒரு நடிகை சமூக சிந்தனையுடன் செயல்படக்கூடிய திராவிட மாடலுக்கு அவங்க வேற ஒரு பேரையே வச்சு அவங்க எழுதுகிறாங்க. சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ பொய், வாயை திறந்தாலே பொய். யுனெஸ்கோ அவார்டில் ஆரம்பித்து தலையில் பிறந்தவன் பாப்பாங்கிறதுல ஆரம்பித்து மந்திரங்களில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஏல் பல்கலைக்கழகத்தில் போய் ஒரு பாடம் நடத்தினாருங்கள ஆரம்பித்து பொய்யை தவிர வேறு எதுவும் கிடையாது. அது அடுத்த இன்னொரு பொய்யை வேறு இந்த திராவிட சொல்லும். சட்டமன்றத்தில் வந்து முத்துலட்சுமி ரெட்டி வந்து சொன்னாங்க, சத்தியமூர்த்தியை பார்த்து கேட்டாங்க, அது வந்து இந்த பொட்டுக்கட்டி விடுறத வந்து தேவதாசி முறையை தொடரணும்னா உங்கள் வீட்டு பொண்ணுங்களை இது பண்ணுங்களேன்னு சொன்னால் மாவெங்கடேசன் இது சம்மந்தமாக ஒரு ஆராய்ச்சியை செஞ்சு ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு. சுப்புலட்சுமி ரெட்டி இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவே பதிவு செய்யலை, இவனுங்க புழுகிட்டு திரியிறானுங்கன்னு எழுத்தாளர் மாவெங்கடேசன் இது பதிவு செஞ்சுருக்காரு. இந்த மாதிரி பொய்யாவே ட்ராவல் பண்ணுறவங்க இவங்களோட அடுத்த பொய்யை பாருங்கள், நீட்டை நாங்கள் ஒழிச்சிருவோம், அந்த ரகசியம் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, தீர்மானம் போட்டு அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 50 லட்சம் கையெழுத்து வாங்கி இளைஞரணி மாநாட்டில் கொண்டு போய் வச்சாங்க. ஒரு திமுககாரர் கேட்டேன், ஏங்க எல்லாரும் வெளில வரும்போது அந்த 50 லட்சம் பிரதியெல்லாம் எப்படிங்க காணாமல் போச்சு அப்படின்னு. எனக்கும் அந்த டவுட் இருக்குது. அது கேட்டபோது திரௌபதி முர்முக்கெல்லாம் அனுப்ப போகிறான்னு ஒரு டோக்கனாக என்ன டவுட் உங்களுக்கு, அந்த எங்கே போச்சு அந்த பேப்பர் அவ்வளோ பிரிண்ட் பண்ண பேப்பர்லாம் எங்கே போச்சு? அது ஒரு திமுககாரர்கிட்ட கேட்டேன், கொஞ்சம் வயது முதிர்ந்தவர், அந்த அண்ணா காலத்து திமுககாரர். அவர் கேட்டேன் என்னென்ன ஆச்சு அப்படின்னா, எல்லா பயிலும் எடுத்துகிட்டு போனான் தம்பி, நான் கூட எடுக்கணும்னு பார்த்தேன், நீங்கள் என்ன ஆவலோட எதிர்க்கணும்னு பார்த்தேன். இல்லை தம்பியே ஒரு 10-15 காப்பி எடுத்துகிட்டு வந்தோன்னா எனக்கு பேர பிள்ளைங்க இப்போ தான் பிறந்திருக்கு, அதுக்கு துடைக்கிறதுக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் சரியாக இருக்குங்கிறதுக்காக பார்த்தோம்னாங்க. அது எவ்வளோ தூரம் நிஜம்னு தெரில, வேறு யாரும் திமுககாரங்க பார்த்தாங்கன்னா இதை உறுதிப்படுத்தினாங்கன்னா இருக்கும். அதே மாதிரி பேங்க்கில் கொண்டு போய் நகையை அடகு வைங்க, உங்களுக்கு லோன் தருவோம், 8500 ரூபா உங்களுக்கு மாதம் மாதம் கொடுப்போம் அப்படின்னு இந்த இண்டி கூட்டணி சார்பாக இது மக்கள்கிட்ட வாக்குமூலம் கொடுத்தது. வாயை திறந்தால் பொய்யை தவிர வேறு எதுவுமே இல்லாத திராவிடம் தான் இந்த அல்காரிதம் அது இதுன்னு புதுசாக உருட்டிக்கிட்டு மக்கள்கிட்ட பொய் சொல்கிறாங்க. இது மற்றொரு திராவிட பொய். சார், ஒரு 6 வயது பெண் குழந்தை சிறுமி அதை வந்து மிக கொடூரமாக ஒரு ரேப் பண்ணி கொலை செய்தால் எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கலாம்? கண்டிப்பாக ஒன்று அரபு நாடு மாதிரி அவனை நடு ரோட்டில் நிற்க வச்சு கல்லால் அடித்து கொல்லணும். இல்லைன்னா ஜெயலலிதா சட்டசபையிலேயே சொல்லியிருந்தாங்க, அவனோட அந்த இதை கட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதை செய்யணும். இல்லைன்னா இது ஜனநாயக நாடு அப்படின்னா அவனுக்கு உடனே தூக்கு தண்டனையை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும். இப்படி தான் ஒருத்தருக்கு கொடுத்துருந்தாங்க, மரண தண்டனை அவருக்கு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா 6 வயது குழந்தைய ஒரு ரேப் பண்ணி கொண்டு இருக்காரு, கொலையும் செய்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக. பிறகு அவருடைய நன்னடத்தை இதெல்லாம் இருக்குது. சரி, நன்னடத்தைனா என்ன அப்படின்னு பார்த்தப்ப அவர் வந்து ஒரு 5 வேளை தினமும் சிறையில் தொழுவாராம், நமாஸ் பண்ணுவாராம், இறைவனிடமே தன்னை ஒப்படைத்திருக்கிறான், தான் செய்த தவறை மன்னிச்சுக்கிட்டு அவர் தினமும் 5 வேளை தொழுகிறாராம். இப்படி ஒரு நல்லவராக இந்த தவறை செய்திருப்பார் அப்படிங்கிறத விட அவர் இந்த 5 வேளை தொழுகையை அவர் செய்வது அந்த இதை பார்க்கும் பொழுதே இவருடைய தவறை உணர்ந்திருக்கிறாரோ அப்படின்னு இந்த கோர்ட் அவரை பார்த்துருக்குது.
இது இவ்வளவு வருடங்கள் அவர் இருந்தது, அவர் எந்த ஒரு தப்பும் அவர் உள்ளே பண்ணல, சிறையில் எந்த தவறும் செய்யலை அப்படிங்கிறதுல நன்னடத்தையெல்லாம் பார்க்கும் பொழுது இவருக்கு வந்து மரண தண்டனை 6 வயசு குழந்தையை கொன்றிருந்தாலும் ரேப் பண்ணியிருந்தா கூட அதை பெரிய அளவு கிரைமா எடுத்துக்கிறதா, இல்லை சிறையிலேயே இவர் நன்னடத்தையோடு இருந்தாரே, 5 வேளை தொழுதாரே அப்படின்னு பார்த்துட்டு அவருடைய தண்டனையை வந்து ஆயுள் தண்டனையாக குறைச்சிருக்கிறாங்க ஒடிசாவில். இதை பார்த்துட்டு இருந்த அங்கே இருக்கக்கூடிய வக்கீல்களே, இது என்னையா கொடுமை, நமாஸ் பண்ணால் தண்டனை குறையுமா, புதுவிதமாக இருக்கிறதே அப்படின்னு அவங்களும் ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க. இது வேறு எந்த மீடியாலையும் டிபேட்லலாம் நடக்காது. அதனால் இதெல்லாம் வேறு எங்கேயும் நம்ம வாசகர்களும் நேயர்களோ பார்க்க முடியாது. நீங்கள் இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அவர் வந்து இறைவனை கும்பிட்றாரு, அதனால் அவருக்கு வந்து நாங்கள் தண்டனையை நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு பிரேமானந்தாக்கு சொல்லியிருந்தால் எப்படி ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்கள். பிரேமானந்தா வந்து வாயிலேருந்து சிவலிங்கத்தை எடுக்கிறாரு, திருநீர் பூசியிருக்காரு, காவி கட்டியிருக்காரு அப்படின்னு பிரேமானந்தாக்கு ஒரு கோர்ட்டு சொல்லியிருந்தால் இந்நேரம் தமிழ் மீடியாக்கள் அமனக்குண்டி ஆட்டமே போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க வெறி கொண்டு அவன் உடம்புல ட்ரெஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு வந்து நெறியாளர் சொல்கிறீங்களா? இல்லை, நெறியாளர். அவங்க அந்த வாய் வியாபாரி தானே நெறியாளர். இந்த வாய் வியாபாரிகள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 4 பேரை வந்து நம்மளுக்கு, அதாவது இந்த நெறியாளரையும் சேர்த்து 4 பேர், நம்மால் யாராவது ஒரு ஏப்ப சாப்பையா ஒரு ஆளை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு, இல்லை ஒரு நல்லாவே பேசக்கூடிய ஆளாக இருந்தாலும், சார் உங்களுக்கான டைம் வரும்போது பேசுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆபாச பிரசன்னா, அருவருப்பான பிரசன்னா, தரதல பிரசன்னா அந்த மாதிரி ஆட்களெல்லாம் விட்டு பேச விட்டு, இல்லை அந்த வன்னி அரசுன்னு ஒரு ஆள் இருக்கார் பாருங்க, அந்த மாதிரி ஆளை ரொம்ப கேவலமாக பேசக்கூடிய ஆளுங்களை கொண்டு வந்து வச்சு விவாதம் நடத்தி சுய இன்பம் அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இவருக்கு சொல்கிறத என்ன சொல்கிறாங்க, அவர் தொழுகை நடத்துகிறார். ஆனால் எனக்கு இந்த தொழுகை நடத்துகிறார், அவர் வந்து இறைவன்கிட்ட தன்னை ஒப்புவிச்சிட்டார் இப்படின்லாம் சொல்லும்போது, கோயம்புத்தூரில் தீபாவளி அன்னைக்கு ஒரு இது பண்ணா பாருங்க, சிலிண்டர் தற்கொலை குண்டு வெடிப்பு, தற்கொலை சிலிண்டர் வெடிப்பு, தற்கொலைன்னு கூட அதெல்லாம் சிலிண்டர் வெடித்தது. நான் கூட நினைச்சேன் காரில் முன்னாடி சிலிண்டரை வச்சு கேஸை வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்கல்ல, அதுதான் இதாகிடுச்சின்னு நினச்சி பார்த்தா அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது தான் ஒருத்தன் கொண்டு போனான் கோவில்கிட்ட நின்றுது அப்படின்னு ஒன்று தான். அதுக்கப்புறம் அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் முழு விவரங்கள் வெளியில் வர ஆரம்பிச்சுது. இப்போ அவன் இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த செத்து போனான் பாருங்க, அவன் பேர் என்னன்னு மறந்து போச்சு. அவன் வந்து இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே கடைப்பிடிச்சான். அதில் வந்து நம்ம ஊரில் சர்வாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, அதுவும் இப்போவும் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜாதியை கடந்து எல்லாருக்குமே தெரியும். உடலில் இருக்கக்கூடிய, நீங்கள் இங்கேருந்து இது வரைக்கும் தான் முடி எடுக்கக்கூடாது, காலில் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது, மீதி அங்கங்களில் இருக்கக்கூடிய முடிகளை எடுத்துடணும். அதை வந்து இஸ்லாத்தில் சொல்லியிருக்கு, அதை அவன் செஞ்சான். குறிப்பாக ISIS அதுதான் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ISISம் இதை செய்கிறான். அவங்க தொடர்ந்து இது செய்கிறாங்களா, அவங்களுடைய மத நூலில் சொல்லியிருக்குன்ட்டு அதை செய்கிறாங்க. அதே மாதிரி அவன் வந்து 5 வேளை தொழுகை நடத்துகிறான். ஒரு காது கேளாத பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான். நல்ல வேளை அதில் செத்துட்டான். அவன் உயிரோடு இருந்திருந்தான்னா இந்த ஜட்ஜுக்கிட்ட இந்த கேஸ் போயிருந்தா அவர் என்ன சொல்லியிருப்பார், வந்து வாய் பேச முடியாத குழந்தைக்கு ஒரு பெண்ணுக்கு வாழ்வு கொடுத்துருக்கான், சில பேரை படிக்க வச்சுருக்கான். இந்த ஜட்ஜும் சொல்லியிருக்காரு, கரெக்டாக தான் சொல்கிறீங்க. வயதான 65 வயதான தந்தை இருக்கிறார், நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். இவருக்கு வந்து ஒரு சின்ன கம்பெனியில் வேலை பார்த்து இருந்திருக்காரு. இவர் மட்டும்தான் பிரெட் வின்னர். இப்போ இவரும் அந்த குடும்பத்திலேருந்து பிரித்து விட்டால் அந்த குடும்பம் என்ன பாடுபடும் அப்படின்னு. நல்ல வேளை அவருக்கு தையல் மிஷின் கொடுக்காம இருந்தாங்க, அவருக்கு நிவாரண நிதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லாமல் இருந்ததுக்காக நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும். இதில் இதே மாதிரி இதே யாத்திரைக்கு எல்லாருக்கும் பொருந்துமா? இது வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்கிறது, இது வந்து ஒரு கேலி கூத்தாக தான் இது ஆகிட்டுருக்கு. எந்த அடிப்படையில் சட்டம் இது பண்ணிச்சு, இதை கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்துக்கு இதை எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜட்ஜ்மெண்ட்டே இட் ஷுட் பி ரீரிட்டன். ஏன்னா இதை வந்து திரும்பியும் மாற்றி எழுதப்பட்டால் மட்டும்தான் நீதி கிடைத்ததாகும். அதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே அந்த குழந்தை வந்து சாக்லேட் வாங்க போயிருக்கு. சாக்லேட் வாங்கிட்டு திரும்பி வரும்போது அவனுடைய கசன் பிரதரோட வரும்போது அவனை ஒன்றுமே பண்ணலையே, அவன் வந்து போய் சாட்சி சொல்லிடுவான்னு நினச்சிருந்தா அவனை துன்புறுத்தி இருப்பாங்கல்ல. இதெல்லாம் எந்த விதமான மனநிலைங்கிறதுல நீங்கள் மிகத்தெரியாக சொன்ன மாதிரி தமிழ் ஊடகங்களும் இதை ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. இவங்களுக்கு இப்படி ஒரு செலக்டிவ் அம்னீஷியாவுக்கு போய் இப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரியே சொல்லலை. இது வந்து அந்த கோயம்புத்தூரில் செத்து போனான் பாருங்க, நல்ல வேளை இறைவனே அவனுக்கு தண்டனையை கொடுத்து ஆன் த ஸ்பாட் அவன் போயிட்டான். இல்லைன்னா கோர்ட் அவனையும் இது பண்ணி
இப்போ அடுத்த வன்முறைக்கு இந்த மாதிரி குண்டு வைக்கிறவங்களுக்கும் குண்டு வெடிக்கலையேன்னு சொல்லி கூட டெல்லியில் ஒரு தடவை இந்த விடுவிச்சிருக்காங்க 5 பேரை ஒரு சதி திட்டத்தில். அதுதான் வெடிக்கலையேங்க. ஜெய்ஷ் முகமது அவங்க தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இருந்தவங்க, அவங்களோட சேர்ந்து சதி திட்டத்தில் இருந்தவங்க. இப்போ அதுதான் வெடிக்கலையே, அதுக்கப்புறம் அவனை ஏன் உள்ளே வைப்பானே? இது வந்து எல்லாருக்குமே நீங்கள் பாருங்கள், அரசியல் ரீதியாக போராடி நம்மளுக்கான உரிமைகளை மீட்கலாங்கிறது தான் நம்ம இந்து மக்களை ஒன்றிணைக்கிறதுக்கான வேலையை இந்து தேசியவாதிகள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் வந்து அரசியல் ரீதியாக செய்யும்போது தமிழ்நாடு, கேரளா மாதிரி இடங்களில், நமக்கு வெஸ்ட் பெங்கால் மாதிரி இடங்களில் குரூரமான பிரச்சனைகளை சமாளிக்கும் போது நம்மளுடைய எதிர்த்தரப்பில் சித்தாந்த எதிரிகள்னு சொல்லிக்கிட்டு இங்கே தமிழ்நாட்டிலே 140 பேரை இங்கே கொண்டிருக்காங்க, கேரளாவில் கிட்டத்தட்ட 200 பேர்கிட்ட கொண்டிருக்காங்க. பல்வேறு தாக்குதல்கள் கர்நாடகாலையும் நடக்குது, ஜம்மு காஷ்மீரில் பிரச்சனை, வெஸ்ட் பெங்காலில் நீ வந்து அந்த ஒரு பாய் ஒருத்தர் ஷாஜகான ஒரு அவர் அவ்வளோ பிரச்சனை மக்களை கொடூரப்படுத்தி இது பண்ணும்போது நாம் வந்து நம்பிக்கையாக கோர்ட்டை போய் அணுகிறோம். ஆனால் கோர்ட்டும் இப்படி நடந்துக்கிச்சுன்னா நம்ம எங்கே தான் போக முடியும்? ஐநா சபைக்கா போக முடியும்? இல்லைன்னா யமதர்மராஜன் தான் போய் முறையிட முடியுமா? சார், இந்த கோர்ட்டில் இப்போ ஒரிசால இது போல் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க சார். இது மாதிரி தமிழகத்தில் உங்களுடைய அரசியல் நீங்கள் தொடர்ந்து கவனிச்சுட்டு வரீங்க. இப்போவோ இல்லைக்கே ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்பாகவோ இது மாதிரி நடந்து கீழ்வன்மணி, நம்ம டெல்டா பகுதியில் கீழ்வன்மணியில் 42 பேரை கோபாலகிருஷ்ணன் நாயுடுங்கிற ஒரு உயிரோட கொளுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வழக்கு நடந்து, அது அப்போ இருந்த அரசு, இந்த சம்பவம் 68 நடந்தது, அண்ணாதுரை 69 இறந்துடுறாரு. இந்த அப்போ கருணாநிதி சிஎம் ஆற காலகட்டத்தில் போலீஸ் வந்து வழக்கை ஒழுங்காக நடத்தாத காரணத்தினால தீர்ப்பு எப்படி கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவர் வந்து பெரிய நிலச்சி வாழ்ந்தார், அவர் வந்து ஒரு பண்பாளர், கார் வச்சிருக்காரு, அவர் வந்து ஒரு நிறையா தர்மம்லாம் செய்கிறாரு, அவர் போய் இப்படி செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, இது தமிழ்நாடு தான் எல்லாத்துக்கும், திராவிட மாடல் தான் எல்லாத்துக்கும் உதாரணம். திராவிட மாடல் தான் இந்தியாவுக்கே முன்னோடி, திராவிட மாடல் தான் இந்தியாவுக்கே வழி நடத்துகிறது. கோபாலபுரத்திலிருந்து தான் ஜனாதிபதியும் பிரதமரும் ஆலோசனை கேட்டு ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கும் திராவிட மாடல் ஆட்சியில் நடந்த இந்த கோபாலகிருஷ்ண நாயுடு அந்த கீழ்வன்மணி கேஸு தான் இதுக்கும் உதாரணம். அந்த கீழ்வன்மணி கேஸுக்கு வாயை திறந்து நவத்வாரத்தையும் திறந்து அது வரவேற்கிறேன். கீழ்வன்மணி பிரச்சனைக்கு குரல் கொடுத்த கம்யூனிஸ்டுகளை வரவேற்கிறேன். ஆனால் இன்றைக்கி அவங்க ஏன் காந்தி ஆசிரமத்துக்கு குரங்கா இந்த வழக்குக்கு வாயை மூடி இருக்காங்கிறதா என்னுடைய கேள்வி. திராவிட மாடலுடைய உதாரணமாகத்தான் இந்த கோர்ட்டு வழக்கு மிகவும் வசமானது. இது மீண்டும் மாற்றி எழுதப்பட வேண்டும். சமீபத்தில் கூட ஒரு ஓடிடி தளத்தில் வெளியானது பஸ்தர் அப்படின்னு ஒரு திரைப்படம் தெரியும். எப்படி நக்சலைட்டுகள் எவ்வளோ மோசமானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேரளா ஸ்டோரி எடுத்தவர் தான் அந்த படத்தையும் எடுத்திருக்கிறார். அந்த நக்சலைட்டுகள், மாவோயிஸ்ட்டுகள் எப்படி செயல்படுவார்கள், ஏழைகளே, அங்கே இருக்கக்கூடிய ஏழைகளை எப்படி பகடிக்காயாக பயன்படுத்துவார்னு தான் அந்த கதை சொல்லப்பட்டிருக்கும். அதில் ஒரு கேரக்டராக அருந்ததி ராய் போன்றவர்கள் எப்படி நக்சலைட்டுகளுக்கு ஆதரவாக அர்பன் நக்சலாக இருந்து கட்டுரைகள் எழுதுவது, எப்படி மீடியாக்களை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதை காட்டியிருப்பாங்க, மிக தெளிவாக காட்டியிருப்பாங்க. அப்படிப்பட்ட அருந்ததி ராயின் மீது தான் இப்பொழுது 2010 அவர் காஷ்மீரில் இந்தியாவோடு ஒருங்கிணைந்த பகுதி அல்ல காஷ்மீர் அப்படிங்கிறது மாதிரி ஒரு கல்லூரியில் அவர் பேசினதை எல்லாருக்கும் தெரியும். அப்பொழுதே அவர் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். 2010 அப்பொழுது யூபிஏ அரசாங்கம், இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுங்கிறதை தாண்டி அவங்களை வந்து போஷாக்காக பார்த்து கொண்டார்கள் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அரசு இன்னும் சொல்லப்போனால் டெல்லியில் இருக்கக்கூடிய லெப்டினன்ட் கவர்னர் அவர் எப்படி அங்கே இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரியும். அவர்கிட்ட இந்த விஷயம் வரும் பொழுது அவர் மீது ஊப்பா சட்டத்திலே அவர் மீது விசாரணை செய்வதற்கான அனுமதி வழங்குகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்தில் யூகேல இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் ரைட் ஆர்கனைசேஷன் பின்டருங்கிற ஒரு அவார்டு அவருக்கு கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. அவார்டு கொடுக்கறது இதில் இது போன்ற அர்பன் நக்சலுக்கு கொடுப்பாங்க, எங்கே பார்த்தாலும் அது நமக்கு தெரியும். கொடுத்ததோடு மட்டுமல்ல, அவர் மீது ஊப்பா சட்டத்தை நீங்கள் அதில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துவதை எங்களால் ஏற்க முடியாது, அவங்கள நீங்கள் விடுவிக்கணும் அப்படின்னு ஒரு மிரட்டல் துணியோ இல்லை கெஞ்சிருக்காங்களான்னு தெரியல, இந்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த இயக்கம் இன்னொரு விஷயத்தையும் முன்னெடுக்கலாம். சல்மான் ருஷ்டி அந்த நாட்டை சேர்ந்தவர், தஸ்லிமா நசரின் பாரத நாட்டை சேர்ந்தவர் இல்லை, பங்களாதேஷ் வங்கதேசத்துக்காரங்க. ஆனால் தஞ்சம் அடைஞ்சு நம்ம நாட்டுக்கு தான் சல்மான் ருஷ்டியும் சரி இவங்களும் சரி நம்ம நாட்டில் தான் வந்து தஞ்சம் அடைஞ்சாங்க. இப்போ சல்மான் ருஷ்டிக்கும் இந்த அம்மாக்கும் தஸ்லிமா நசரினுக்கும் ஆதரவாக
இதே இந்த பென் எழுதுகிற PEN பென், அவங்க வந்து ஒரு இது போட்டு தீர்மானம் போட்டு பிரிட்டிஷ் அரசுக்கிட்டே அந்த ஊர்லேயே இருக்காங்க கொண்டு போய் கொடுத்து, இல்லை அந்த ஊர் மேயர் இருக்கார், மேயர்கிட்ட கூட இங்கே பாருங்கள் நீங்கள் தாங்க இந்த நகர தந்தை, நீங்கள் வந்து சல்மான் ரெட்டியும் அந்த தஸ்லிமா நசரீனையும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு நீங்கள் கௌரவிங்க, அது இல்லைன்னா கூட லண்டன் தெருக்களில் ஒரு 6 மணி நேரம் ஒரு சாதாரண எளிய மனிதன் மாதிரி தெருவில் நடந்து போய் ஹோட்டலில் சாப்பிட்டு துணிமணி வாங்கி பார்க்கு அப்படின்னு போய் குந்தி இருந்து அந்த மாதிரி அவங்க ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு நீங்கள் வழிகோலி தரணும்னு சொல்லி பிரிட்டிஷ் மகாராணிலேருந்து இல்லைன்னா இளவரசர் சார்லஸ்கிட்டையோ இல்லை குறைஞ்சபட்சம் அந்த மேயர்கிட்டையோ போய் இவங்க ஒரு பெட்டிஷனை கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான் ஆரிஜின் தானே அந்த மேயர்கிட்ட கேட்கல. அதனால தான் சொல்கிறேன், ஏன்னா அந்த ஒரு காரணத்தினால தான் கொண்டு போய் கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் அப்படின்னு எப்படி செயல்படலாம்? உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னின்னு தான் இவங்களுடைய செயல்பாடு இருக்குது. அதனால் இவங்களுக்கு வந்து இவங்களுடைய நோக்கமே இல்லை, வேற ஒரு ஆள் படம் எடுக்கிறான்னு வச்சுப்போம். இப்போ வந்து இந்த பிரிட்டிஷ் இளவரசரையோ பிரிட்டிஷ் மகாராணியோ இல்லை ஜோ பிடனையோ கொல்றதுக்கு ஒரு பிளாட்டு இது பண்ணி ரெடி பண்ணி அந்த பின்னணியில் நடக்கக்கூடிய ஒரு கதைன்னு சொல்லி ஒருத்தன் கதை எழுதி அதுக்கு நம்ம நாட்டில் ஒரு பரிசு கொடுத்து அங்கே போய் அதுக்கு கண்டனம் தெரிவித்தோம்னா இது எவ்வளோ ஒரு கேலி கூத்து கேவலமாக இருக்குங்கிறது இதை புரிஞ்சுக்கணும். இதை வந்து இவங்க வந்து வெள்ளையாக இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற கதையாக நம்ம ஊரில் வந்து இந்த அர்பன் நக்சல் வந்து அருந்ததி ராய் மட்டும் இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல நெறியாளர்கள் இருக்காம பாருங்க, இந்த பயல்கள் எல்லாமே ஒரு அர்பன் நக்சல் தாங்கிறது. எனக்கு இன்னொன்று இந்த கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய இப்போ அருணன் போன்ற ஆட்கள் மேலேயே எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, அவர் வந்து இந்த ஸ்ரீராம் சேனான்னு ஒரு ஆள் இதில் இது பண்ணார், பப்பில் அடிச்சு, அவர் வந்து மேங்களூரில் சங் பரிவார் கும்பல், ஐயோ எங்களுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் கிடையாதுயா, அவன் தனி அவுட்ஃபிட்டு அதெல்லாம் இல்லை, அவரும் ஓம் காவி கொடி தான் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அவனும் செங்கொடி தானே வச்சிருக்கான், செங்கொடி தானே வச்சிருக்கான், அவனும் மாவோ வாழ்க ஏங்கல்ஸ் வாழ்கன்னு தானே சொல்கிறான், நீ அதானே சொல்கிற. அப்போ உனக்கும் அவனுக்கு சித்தாந்தம் ஒன்று தானே, அப்போ இவங்கெல்லாம் ஏன் பின்னணியில் இருக்க மாட்டாங்க? அதனால் எல்லா கம்யூனிஸ்டுகளையுமே நாம் இனிமேல் வந்து வேற ஒரு பார்வையில் தான் பார்க்கணுங்கிற காலகட்டத்துக்கு நம்மளை கனகராஜ், அருணன், அப்புறம் இந்த முத்தரசன் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, கே பாலகிருஷ்ணன், இவங்கள மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒரு வெறுப்பு அரசியலை மக்கள் மனதில் விதைக்கிறதுனால எனக்கு அதிகாரம் போன்ற அமைப்பு, மக்கள் அதிகாரம், மக்களோடு இருந்துக்கிட்டு அவங்களும், ஏன்னா அந்த கன்னியாகுமரி பள்ளியை நாங்கள் தான் இது பண்ணோம், அடிச்சு உடைச்சோம், இதே போன்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம செய்யணும் அங்கங்க, அந்த மாதிரி இவங்க தூண்டி விட்டு பொதுமக்கள் கிட்ட எனக்கு வீரத்துறவி ராமகோபாலன் சொன்னதான் மீண்டும் நினைவு கூர்றேன். நாம் ஆட்சிக்கு வந்தோம்னா அது அவர் 96ல் 13 நாள் அட்டல்ஜி 13 நாள் ஆட்சி வரத்துக்கு முன்னாடியே சொன்னது என்னென்னா, நாம் ஆட்சிக்கு வந்துட்டோம்னு நாம் வந்து ரிலாக்ஸராக இருந்துட முடியாது, ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு சித்தாந்த ரீதியாக செயல்படக்கூடியவர்கள், குறிப்பாக இந்த கம்யூனிஸ்டுகள் நாட்டில் வந்து ஒரு பிளட் ஷெட் வர அளவுக்கு கொண்டு போவாங்க, ரத்த ஆற ஓட வைப்பாங்க அப்படின்னு சொன்ன தீர்க்கதரிசி அவர். நீங்கள் பாருங்கள், இந்த நாட்டோட டீஸ்டபிளைஸ் பண்ணணுங்கிறதுக்குன்னு எதேச்சதிகார சக்திகள் எப்படிலாம் வேலை செய்யுதுங்கிறது. இந்த அருந்ததி ராய்க்கெல்லாம் என்ன கேட்டாக்க நம்ம ஒன்றும் பெரிய ரெஸ்ட்ரிக்டட் டெமோக்ரஸிக்குள்ளே போகிறது தான், இந்திரா காந்தி வழிமுறையில் தான் இவங்களுக்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறேன். இந்த கோவன் இவங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டு நீங்கள் வந்து வெளியிலேயே வராத, அதுவும் தனிமை திரையில் இரு. 370 நீக்கும் பொழுது நாங்கள் இல்லைன்னா காஷ்மீரே பத்திரின்னாங்க, அவங்களாம் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, ஒன்றும் நடக்கலையா? அது அவங்களுடைய நோக்கம். நல்ல வேலை ஒரு திறமையான ஒரு ஆளுமை திறன்மிக்க ஒரு தலைமையில் வந்து இது நடக்கும்போது இந்த 370 அப்ரிகேஷனாக இருக்கட்டும் இல்லை வேறு சில விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப்பில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. அதனால் நம்மளுடைய சித்தாந்தத்தில் நம்ம ஆர்டிகிள் 370 ஒன்றும் நேத்திக்கு நாம் சொல்லலை, இது வந்து நேத்திக்கு கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி நாம் சொல்லலை, நேத்திக்கு சொல்லி இன்றைக்கி நிறைவேற்றலை. ஏன்னா இதையும் கூட சொன்னாங்க 2010 வழக்கு அதை போய் இப்போ எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. 2010 இதில் இப்போ ஜெயலலிதாவுக்கு எந்த வருஷத்தில் கேஸ் போட்டாங்க, எந்த வருஷத்தில் தீர்ப்பு வந்தது? ஸ்டாலின் பேரில் இருக்கிற கேஸுக்கு என்ன வந்தது? இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு போன செப்டம்பரில் போட்டு இன்னும் செப்டம்பரில் ட்ரையலுக்கு கூட வரலையே. 1 லட்சம் ஃபைன் கட்டி நீ வந்து கோர்ட்டில் வந்து டெபாசிட் கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி கோர்ட்டு ஆளில் போய் அங்கே குந்த வச்சான்ல. அதனால் இது வந்து சட்டம் வந்து மெதுவாக தான் போகுது. அதை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு வரக்கூடிய ஆள் அட்லீஸ்ட் இப்பயாவது செஞ்சாங்களேங்கிறத நம்ம சந்தோஷப்படுறதை விட்டு நீயே அன்றைக்கே செய்யலை
அப்படின்னாக்க ஒரு நல்ல நிர்வாகி கடப்பில் கடந்ததை எடுக்கிறாரு. இப்போ பாருங்கள், நம்ம கவர்னர் இருக்கார், வைகாசி அனுஷத்தில் தான் திருவள்ளூருக்கு பிறந்த நாள். ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, வேணும்னு பொங்கலுக்கு அடுத்த நாள் திருவள்ளுவர் தினம் அப்படின்னாரு. அண்ணாதுரையே வந்து வைகாசி அனுஷத்தை தான் அனுசரித்தார். பக்தவச்சலம், காமராஜர், அதுக்கு முன்னாடி இருந்த சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் இது பண்ணதை வரலாறில் தனக்கான ஒரு இடம் வேணுங்கிறதுக்கு கருணாநிதி அதை மாற்றினார். மாற்றி இப்போ வந்து அதை என்ன பண்ணுறாரு, பழைய சிஸ்டம் என்னங்கிறத பார்த்து இப்போ நம்மளுடைய மேதக ஆளுநர் அவர்கள் இப்போ வந்து வைகாசி அனுஷத்தை தான் அனுஷ்டிக்கணும், திருவள்ளுவர் பிறந்த தினம்னு சொல்லி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி, ஏன் இத்தனை வருஷம் நீங்கள் செய்யலை? இவர் கவர்னராக வந்து 3 வருஷம் ஆச்சு அப்படின்னா அதுக்கான காலம் வந்து அவருக்கான தகவலை கிடைக்கிது. தகவல் கிடைக்கும்போது செய்கிறாரு. அதே மாதிரி தான் டெல்லி லெஃப்டினன்ட் கவர்னர் சக்சேனாவும் அதுக்கான முழு விவரங்கள் கிடைச்சி அந்த கிடப்பில் கடந்ததை எடுத்து அதுக்கான ட்ரையலுக்கு இப்போ கொண்டு வந்திருக்காரு. கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் நடத்தி 1 வாரம் 10 நாளைக்குள்ளே தண்டனை கிடைக்கிற மாதிரி செஞ்சு இவங்கெல்லாம் வெளியிலேயே வர முடியாதபடி செய்யணும். பார்க்குறவங்கெல்லாம் நான் என்ன ஒரு ஃபேசிஸ்ட்னு நினச்சிக்கலாம். யார் யாரெல்லாம் பாசிச சக்திகளாக எது நம் தரப்பு குரல் விலையை நெரிக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்கள அப்படி தாங்க அணுக முடியும். நீங்கள் எங்கிட்ட வந்து இதில் டெமோக்ராட்டிக் டயலாகில் வந்தீங்கன்னா நாங்களும் வி ஆர் ஆல்சோ ப்ரிப்பேர்ட் ஃபார் த டெமோக்ராட்டிக் டயலாக். ஒருவேளை நீங்கள் வந்து என்னை வந்து என்னுடைய குரல் விலையை நெரிக்கணும், என்னுடைய ஜனநாயக கருத்துரிமையை பறிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் திரும்பி உங்களுக்கு பறிக்க மாட்டோம். ஆனால் நீங்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டி நீதிமன்றத்து மூலமாக உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம். இதுவரை உங்களுடைய சிறப்பான கருத்துக்களை நேயர்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி. இத்துடன் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.